அன்பிற்சிறந்த எனது பெற்றோர்களே, அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே, தமிழ் மீட்சியும் தமிழின எழுச்சியும் தமிழ் ஏன் மீட்சியுற வேண்டும்? எதற்காக தமிழ்? தமிழ் இல்லை என்றால் வாழ முடியாதா? தமிழ் அவ்வளவு அவசியமா? தமிழ் என்பது பெரும் மொழி அல்ல. தமிழ் என்பது தமிழ் இனத்தினுடைய உயிர். தமிழ் நமது முகம், தமிழ் நமது அடையாளம். உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளை சீமான் முகம் சிதைந்து இறந்து போனால் எப்படி என் பிணத்தை அடையாளம் காட்ட முடியாதோ, அப்படி என் மொழி சிதைந்து அழிந்து போனால் என் இனத்தை யாராலும் அடையாளம் காட்ட முடியாது. எனவேதான் தமிழ் எங்கள் முகம் என்று சொல்லுவோம். உங்கள் முன்னாடி இன்று பேசிக் கொண்டிருக்கிற சீமான் பார்த்த மாத்திரத்தில் இன்ன சாதி சொல்லிவிட முடியாது. நான் என்ன மதம் எவருக்கும் தெரியாது. ஆனால் நான் யார்? என் வாய் வழியே வருகிற என் தாய்மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறது. நான் தமிழன். எனவே தமிழ் என் அடையாளம். அமெரிக்காவுக்கு செல்கிறேன், ஆஸ்திரேலியாவுக்கு செல்கிறேன், பிரான்சுக்கு செல்கிறேன், ஜெர்மனிக்கு செல்கிறேன், ரஷ்யாவுக்கு செல்கிறேன், உலகத்தில் இன்னவர நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் செல்கிறேன். ஒருவன் நம்மை பார்க்கிற போது நீங்கள் யார் என்ற கேள்வியை எழுப்புகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் எந்த மொழியில் பதில் சொல்கிறீர்கள் என்று பார்க்க. நான் சீமான் என்றால் இவன் தமிழன் என்று புரிந்து கொள்வான். ஆயாம் சீமான் என்றால் என் பிறப்பை சந்தேகப்படுவான். யாரு கருப்பாருங்க, வெள்ளக்கார மாதிரி இல்லை, என்ன வேற மொழியில பேசிட்டு இருக்கிறான்னு நினைப்பான். அதனால் தான் தமிழ் எங்கள் அடையாளம் என்று சொல்லுவோம். அமெரிக்காவில் போய் கூவாரிங்கன்னா ஆயாம் இந்து கொடமண்டு, ஆயாம் இஸ்லாமிய, ஆயாம் கிறிஸ்தவன்லாம் பேசிக்க முடியாது. நீ யார் என்றால் நீ என்ன மொழி பேசுகிறியோ அதுதான் உன் அடையாளம். அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திக்கணும். சீனக்காரன் ஐயாம் சீனன் என்று இல்ல, ஐயாம் சைனீஸ். அவன் மொழியில் தான் தன்னை அடையாளப்படுத்துறான். உன்னை போல ஐயாம் இந்தியன்லாம் கிடையாது. இங்கதான் பைத்தியக்கார பையன் கட்சி திட்டிருப்பேன். நான் இந்தியன் 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 இங்க எவனுமே கிடையாது. இத பல தடவை சொல்ற ஒரு பைத்தியக்கார பையனுக்கும் புரிய மாட்டேங்குது. யாருமே இந்தியன் இல்லை. கானத்துல் கபூர்கான்ங்கிற இந்தி எல்லைக்காந்தி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட பெருமகன் இந்தியாவுக்குள்ள வந்து சுத்துப்பயணம் செஞ்சுட்டு அவர் நாட்டுக்கு போறதுக்கு டெல்லி வானூர்தி நிலையத்தில் நிக்கிறாரு. பத்திரிகையாளர் எல்லாம் கூடி கேட்கிறாங்க, இந்தியாவில் என்ன பார்த்தீங்க? ஒரு இந்தியனை கூட பார்க்கலைங்க. அவன் கன்னடன், அவன் மலையாளி, அவன் தெலுங்கன், அவன் மராட்டியன், அவன் பீகாரியன், அவன் குஜராத்தியன், அவன் போஜ்பூரி. நான் தமிழன். இதாங்க இருக்கிற அடையாளம். இந்தியன் இங்க எவனுமே இல்லை. நான் தமிழன், அவன் மலையாளி, அவன் கன்னடன், அவன் தெலுங்கன், அவன் துளுவன். நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்தியா என்கிற நாட்டுக்குள் வாழ்கிறோம். இந்திய நாட்டின் குடிமக்கள், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இது ரெண்டையும் குழப்ப கூடாது. இங்க இருக்கிற குழப்பமே அதான். நேஷனாலிட்டியும் சிட்டிசனையும் போட்டு குழப்பிக்கூடாது. நேஷன் என்பது தமிழ் நேஷன், தமிழன் நான். சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நான் இந்தியாவின் குடிமகன். ஆனால் இனத்தால், மொழியால், இனத்தால் நான் தமிழன். நான் ஒரு தேசியனத்தின் மகன். என் தேசம் தமிழ் தேசம், என் மொழி தமிழ். அதான் இங்க இருக்கிறது. வெள்ளக்காரன் கிட்ட வந்து என்ன சொல்லுவான்? ஐ எம் பிரிட்டிஷ் சொல்லுவான். நோ, ஒருவனும் சொல்ல மாட்டான் ஐ எம் பிரிட்டிஷ் என்று. ஐ எம் இங்கிலீஷ், ஐ எம் பிரெஞ்சு, ஐ எம் டச்சு, அப்படிதான் சொல்லுவான். தன் மொழியில் தான் தன்னை அடையாளப்படுத்துவான். அதனாலதான் தமிழ் எங்கள் அடையாளம்.